அத்வைதம் என்பதே ஆதி சங்கர பகவத் பாதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும். அத்வைதம் என்றால் என்ன? அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம். எந்த இரண்டு இல்லை? இப்போது சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்ற நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? இப்படி இரண்டே இல்லவே இல்லை. சுவாமி என்கிற ஒரே சத்திய வஸ்துக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. அது தவிர இரண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை. அந்த ஒன்றேதான் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரியம் தோன்றுகிறது. இதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன்தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தன்தான். ஜீவாத்மா பரமாத்மா என்று பிரித்துச் சொன்னாலும் வாஸ்தவத்தில் உள்ளது ஒரே ஆத்மாதான். நாம் மாயையைத் தாண்டி இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைந்துவிட்டால் அப்புறம் எத்தனையோ குறைபாடுகள் உள்ள ஜீவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு குறையுமில்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாகவே ஆகிவிடுவோம் என்பதுதான் ஆசாரியால் உபதேசித்த அத்வைத தத்துவம். இந்த அனுபவத்தை அடைந்துவிட்டால் அப்புறம் கஷ்டம், பயம், காமம், துவேஷம் எதுவும் நம்மைக் கட்டுப்படுத்தாது. நமக்கு புறம்பாக எதுவோ இருப்பதாக நினைப்பதால்தானே அதனிடமிருந்து கஷ்டம், பயம், காமம், குரோதம் இத்தியாதிகள் நம்மைக் கட்டிப் போடுகின்றன. இதுதானே சம்சார பந்தம். நம்மைத் தவிர இன்னொன்றே இல்லாதபோது எவன் கட்டப்படுவான்? எது கட்டுப்படுத்தும்? கட்டு என்பதுதான் ஏது? இரண்டாவது வஸ்துவேதான் கிடையாதே. கட்டு என்றும் கட்டுகிற வஸ்து என்றும் நமக்கு வெளி வஸ்து எப்படி இருக்க முடியும்? கட்டிலிருந்து விடுபட்ட இந்த நிலைதான் முக்தி அல்லது மோக்ஷம். இந்த நிலையே எங்கேயோ வைகுண்டத்தில் அல்லது கைலாசத்தில் என்றைக்கோ போய்ப் பெற வேண்டியதில்லை. இதை இங்கேயே இப்போதே அனுபவித்து விடலாம். வாஸ்தவத்தில் இந்த மோக்ஷத்தை நாம் ஒன்றும் புதிதாக அடைவதும் இல்லை. பிரம்மம் என்கிற எல்லையற்ற சத்தியம் எப்போதுமே கட்டுப்படாத மோக்ஷமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் மாயாசக்தியால் தோன்றியிருக்கிறோம். ஆனாலும் நாம் பிரம்மமேதான். மாயையின் பந்தத்தால் இது நமக்குத் தெரியவில்லை. அதை உடைத்துவிட்டால் நாமும் அகண்டமான பிரம்மமே என்ற அனுபவம் வந்துவிடும். அந்த அனுபவம் சித்திப்பதற்கு படிகளாக கர்மம், உபாசனை இப்படி பல இருக்கின்றன. ஆசாரியால் நாம் எல்லோரும் ஏறிப்போவதற்கு சௌகரியமாக படிக்கட்டு போட்டுக் கொடுத்திருக்கிறார். இந்த உபாயங்களை அனுஷ்டிக்கிற போதே நாம் பார்ப்பவை யாவும் ஒன்றுதான் என்ற நினைப்பும் நமக்கு உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் ஒன்று என்பது பிரத்யட்ச அனுபவமாக வருகிறபோது வரட்டும். ஆனால் இதுதான் உண்மை என்ற நினைப்பை இப்போதிலிருந்தே அடிக்கடி உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். ஆதிசங்கர பகவத் பாதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் உலகத்தில் வேறு வேறாகத் தெரிகிற எல்லா பிராணிகளையும் நாமாக எப்படி பார்ப்பது என்று குழப்பமாக இருக்கிறது. கனா கண்டவனும் விழித்துக் கொண்டவனும் ஒருவனே. ஆனால் கனா கண்ட பொழுது நடக்கிறவைகளுக்கும் விழித்துக் கொண்டபின் நடக்கிறவைகளுக்கும் முன்னுக்குப் பின் சம்பந்தமே இல்லை. கனவில் வேற விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன. விழித்துக் கொண்ட போது வேற விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன. அவஸ்தை வேறுபட்ட போதிலும் மனோபாவம் வேறுபட்ட போதிலும் இரண்டிலும் ஒருவனே இருப்பது போல வேறு வேறு மனோபாவம் கொண்ட பல பிராணிகளிடத்திலும் இருப்பவன் ஒருவனே. அவனே நாம் என்று தெளிய வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு சாந்த குணம் இருக்கிறது. மற்றொரு சமயத்தில் கோபம் இருக்கிறது. ஆனாலும் இரண்டு அவஸ்தையிலும் இருப்பவன் ஒருவனே என்பது அனுபவத்தில் தெரிகிறது. அவஸ்தா பேதங்களில் நம் முகம், கை கால் எல்லாவற்றின் போக்கும் மாறுகின்றன. காலபேதத்தால் குழந்தை கிழமாகிற போது தேகங்கூட வேறாக மாறுகிறது. ஸ்வப்பன உலகத்திலே கேட்கவே வேண்டாம். நம் ஒருவருடைய மனசிலிருந்தே பல பேருடைய ரூபங்கள், பல வேறு இடங்கள், பல வேறு காலங்கள் எல்லாம் கனவில் உண்டாகின்றன. நாம் செய்யக்கூடாதென்று நினைக்கிற காரியங்களையெல்லாம் கனவில் செய்வதாகக் காண்கிறோம். இம்மாதிரி அவஸ்தா பேதங்களில் ஒன்றுக்கொன்று விரோதமான காரியங்களைச் செய்தாலும் வேறு வேறு விதமான தேகமும் மனசும் இருந்தாலும்
எல்லா அவஸ்தைகளிலும் இருப்பவன் ஒருவனே என்பது தெரிகிறது. நமக்கு ஜன்னி பிறந்தால் அதற்கு முன் நாம் செய்த காரியங்களுக்கு விரோதமாகச் செய்கிறோம். நாம் முன்பு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தால் இப்போது அதை நாமே கிழித்து விடுகிறோம். எழுதியவனும் கிழித்தவனும் ஒரே பேர்வழி. இந்த உலகமும் ஒரு கனவுதான். உலக வாழ்வும் மாயாஜுரத்தில் வந்த ஜன்னி என்று தெரிந்து கொண்டால் உண்மையில் எல்லாம் ஒன்று என்று உணர்வோம். நம் கனவில் நம் ஒருத்தரின் மனமே இத்தனை பேரை சிருஷ்டித்த மாதிரி மகா பெரிய மனசு ஒன்றின் எண்ணங்கள்தான் இத்தனை ஜீவராசிகளும் என்று தெரியும். மற்றொருவன் நாம் எழுதிய புஸ்தகத்தை கிழித்தால் அவனும் நாம் தான் என்று உணர்வோம். எழுதியவனும் கிழிப்பவனும் வெவ்வேறு தேகத்தில் இருப்பதனால் வாஸ்தவத்தில் உள்ளே இருப்பவன் வேறாகி விடமாட்டான். எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பது ஒன்றுதான். ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தப்பு. நாமே நம்மை அடித்துக் கொள்கிறோம் என்பதுதான் சத்தியம். இருப்பது ஒன்றுதான். ஒன்றே பலவிதமாகத் தோன்றுகிறது. இப்படி பலவகையாகத் தோன்றுவதற்குரிய சக்தி அதற்கு இருக்கிறது. அதைத்தான் மாயை என்பது. ஒரே பிரம்மம் மாயா சக்தியால் பலவற்றைப் போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைதம். ஜகத் முழுவதையும் இந்த மாதிரி ஒன்றாக பார்க்கும் மனோபாவத்தை பழகிக் கொள்ள வேண்டும். எல்லாம் ஒன்றானால் தானும் பிறரும் வேறு வேறாக இருக்க முடியாது. இப்பொழுது கை நாமாகத் தோன்றுகிறது. கால் நாமாகத் தோன்றுகிறது. உடம்பு நாமாகத் தோன்றுகிறது. இதுபோல் உலகனைத்தும் நாமாகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு அனுபவத்தில் வந்தால் அவன் சண்டாளனாயிருந்தாலும் அவன்தான் பண்டிதன். இந்த ஞானம்தான் மாறாத ஆனந்தமான மோக்ஷம். இந்தச் சரீரத்தில் இருக்கும்போதே அனுபவிக்கக்கூடிய மோக்ஷம்.